Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject exploratory data analysis for NNSC exam April-May 2025. The subject code is CCS 346 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion, and question paper discussion for this particular subject, exploratory data analysis. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2021ல புதுசா ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட் அண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அண்ட் இதுல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரைட் பிகாஸ் எல்லாமே அனலைசிஸ் ரைட் டேட்டா எப்படி அனலைஸ் பண்றோம் what are different techniques இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க எஸ்பெஷலி யூனிட் 4 யூனிட் 5 யூனிட் 3ல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் இல்ல இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க so that definitely உங்களால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் ரைட் so with this we will start this particular video we will start unit wise discussionல first unit பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த EDA fundamentals நல்லா படிங்க ரைட் what is meant by EDA அது எதுக்காக பண்றோம் அப்படின்றத பாருங்க முக்கியமா இந்த comparing EDA with classical analysis and Bayesian analysis is very very important and tools and visual aids of EDA is very important right and the data transformation techniques what are the different data transformation techniques is very very important question right so appo in the comparison classical Bayesian analysis software tools and data transformation இந்த மூணு ஏரியாவுஸும் கன்ஃபார்மா படிங்க and unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா you will have lot of concepts right so இதுல கண்டிப்பா data manipulation using pandas படிச்சிருக்கணும் right and similarly hierarchical indexing படிச்சிருக்கணும் and similarly in the combining data sets what are the different techniques to combining data sets and vectorized string operation இதெல்லாம் ரொம்ப ரொம்ப key areas இது இல்லாம பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் ரைட்டா சோ இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வாஸ்டா இருக்கும் சிலபஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் and split ups கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரைட் and unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த single variable distribution variables பாருங்க and similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா numerical summaries of level and scaling and standardizing இதெல்லாம் ரொம்ப முக்கியமான key areas right இந்த analysis பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அதனால நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிங்க ரைட் படிக்கும் போதே அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்றதையும் பாத்துக்கோங்க ரைட் சோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த contingency tables right very very important and similarly in the percentage tables is very important handling several batches scatter plots and resistant lines இந்த நாலு ஏரியாவும் கன்ஃபார்மா படிங்க இது எல்லாமே பார்ட் C ல கேட்கக்கூடிய ஏரியாஸ் ரைட் and similarly unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 3 variable contingency tablesல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் இந்த contingency tables ரைட் percentage tables வருதோ அங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு சோ அத நல்லாவே படிங்க ரைட் and similarly இந்த time based indexing visualizing grouping resampling இதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 7 மார்க்ஸ் 6 மார்க்ஸ்ல ஸ்பிளிட் அப்ஸா கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரைட்டா சோ இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்టిక్యులர் புக் கேத்ரின் மார்ஸ் ஜானட் அலட் இந்த புக் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன் ரைட் எந்த புக் வந்து உங்களால டவுன்லோட் பண்ண முடியுமோ அதை வந்து டவுன்லோட் லிங்கா கொடுத்திருக்கேன் மீதி புக்ஸ் வந்து கூகுள் புக்கா கொடுத்திருக்கேன் சோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கிறதுக்கு ரைட்டா ஏன்னா அது டவுன்லோட் லிங்கா இல்ல ரைட் அண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரே ஒரு क्वेश्चन பேப்பர் தான் கிடைச்சது அதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் சோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் சோ we will see important questions பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இந்த classical data analysis and Bayesian analysis very important area and unit 2 that is second question பாத்தீங்கன்னா data transformation techniques and similarly tools and visual aids of EDA right இதுல இந்த ரெண்டு क्वेश्चन நல்லா படிச்சிருங்க ஃபுல்லா படிச்சிருங்க இந்த tools and visual aids just what is what தெரிஞ்சு வெச்சுக்கோங்க and unit 2 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த நாலு क्वेश्चन நீங்க படிச்சிருக்கணும் hierarchical indexing with pandas data manipulation using pandas combining data sets vector string operation கண்டிப்பா படிச்சிருக்கணும் and unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா numerical summaries of level
and single variable distribution variables, scaling and standardizing. கண்டிப்பா இந்த மூணு கொஸ்டின் படிச்சிருக்கணும். And unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா handling several batches in bivariate analysis, contingency tables, percentage tables, scatter plots and resistant lines. இந்த மூணு ஏரியாவும் பார்ட் சிலையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா இந்த 4 கொஸ்டின் படிங்க. And unit 5ல characteristics of time series data, the time series analyzing conceptல visualizing, grouping and resampling வந்து கன்ஃபார்மா படிங்க. 3 variable contingency table and time based indexing what is what ஆ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். சோ இந்த 3 வேரியபிள் கண்டிஜென்சி டேபிள் கண்டிப்பா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கும் போதே அதை இன்டெப்தா படிங்க. சோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் எப்பயும் சொல்றதுதான், பார்ட் ஏ இந்த சப்ஜெக்ட்ல வந்து மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரீஷேப்பிங், பிவோட்டிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு படிங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா சயின்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் EDA, லைக் மேக்கிங் a sense ஆஃப் டேட்டா இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் 2ல இந்த ஏரியாஸ்ல நம்ம விட்டுருக்கோம். அக்ரிகேஷன், குரூப்பிங், பிவட் டேபிள்ஸ், ரைட், இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 3 வாட் இஸ் இன்இக்வாலிட்டி மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் யூனிட் 4 டோன்ட் வரி. அண்ட் யூனிட் 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் TSA, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ் டேட்டா நம்ம பார்த்திருக்கோம். கேஷுவல் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பாத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களால 8 2 மார்க்ஸ் ஷோர் ஷாட்டா எழுத முடியும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் தான் நம்ம பாக்குறோம். சோ அதுல டைரக்ட் क्वेश्चंस தான் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷன்ல we are taking November December 2023 क्वेश्चन பேப்பர். சோ இதுல பாத்தீங்கன்னா பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டேட்டா சயின்ஸ், டூல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் EDA, advantages of data indexing and selection EDA, pivot tables, distinguish between single and level pivot tables, define skewness கேட்டிருக்காங்க, purpose of scaling and standardizing கேட்டிருக்காங்க, list 2 common methods in bivariate analysis, scatter plots in bivariate analysis, and similarly multivariate analysis third variable யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, how does addressing missing data contribute கேட்டிருக்காங்க. and similarly இங்க பாத்தீங்கன்னா பார்ட் B ல classical data analysis and Bayesian data analysis, very very important question. Data transformation techniques இதெல்லாம் நான் பார்த்த क्वेश्चंस தான். and unit 2ல பாத்தீங்கன்னா hierarchical indexes with pandas and இந்த கான்செப்ட், ரைட், எப்படி கம்பைன் பண்றோம், concat, append and merge, ரைட். and similarly numerical summaries கேட்டிருக்காங்க. any 4 methods of measuring inequality இது நம்ம விட்டுருக்கோம், பட் இந்த क्वेश्चन கண்டிப்பா உங்களால எழுத முடியும். and unit 4 பாத்தீங்கன்னா handling several batches in bivariate analysis, right, and similarly calculate percentage in bivariate analysis, characteristics of time series data unit 5 ல, and similarly resampling of data மட்டுமே கேட்டிருக்காங்க 13 மார்க்ஸ்ல. and இங்க பாத்தீங்க அப்படின்னா பார்ட் C ல contingency tables 3 வேரியபிள்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க, ரைட். so very very important concept unit 5 ல. and similarly இங்க பாத்தீங்க அப்படின்னா vectorized string operation செகண்ட் யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க கேஸ் ஸ்டடியா, ரைட். சோ நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம நீங்க படிச்சீங்கனாவே ஷோர் ஷாட்டா உங்களால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும், ரைட். அண்ட் குறிப்பா பார்ட் ஏக்கு நான் சொன்ன கான்செப்ட்ல பாருங்க, நான் விட்ட क्वेश्चंस எல்லாத்தையுமே வாட் இஸ் வாட் ஆல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட். சோ டுடே வாட் we have seen is we have seen important questions for exploratory data analysis. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.